ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஶ்ருதः கர்மபலம் கார்யம் கர்ம கரோதி யக ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியः யம் சந்நியாசமிதி ப்ராகுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. தியானம் என்கின்ற சாதனை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் தியானத்திற்கு முன் சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அவைகளை இரண்டாக நாம் பிரித்தோம். ஒன்று பகிரங்க சாதனை, இனி ஒன்று அந்தரங்க சாதனை. பகிரங்க சாதனை என்பது 15 நிமிடம் நாம் ஒரு நாளில் தியானத்திற்காக அமர்கின்றோம் என்றால் மீதி 23 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற நியமம். முழு வாழ்க்கை எப்படி அமைத்து கொண்டால் தியானம் என்ற சாதனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். அந்த சாதனைகள், அந்த நியமங்கள் பகிரங்க சாதனை என்றும், தியானத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அந்தரங்க சாதனை என்றும் பார்த்தோம். அதில் முதல் 6 ஸ்லோகங்களில் பகவான் பகிரங்க சாதனையை பற்றி பேசுகிறார் என்று பார்த்தோம். முதல் ஸ்லோகத்தில் பகிரங்க சாதனையாக பகவான் கர்மயோகத்தை சொல்ல விரும்புகின்ற காரணத்தினால் கர்மயோகத்தை பின்பற்றுகின்ற கர்மயோகியை புகழ்கின்றார். முதல் ஸ்லோகத்தில் கர்ம யோகியினுடைய ஸ்துதி. அநாஶ்ருத கர்மபலம், கர்மபலத்தை சாராமல் செய்ய வேண்டிய செயலை யார் செய்கிறார்களோ அவனே சந்நியாசி, அவனே யோகி என்று கர்மயோகியை பகவான் புகழ்ந்தார். இனி இரண்டாவது ஸ்லோகத்திற்கு நாம் வந்தால், இங்கு பகவான் கர்மயோகத்தையும் சந்நியாசத்தையும் சமப்படுத்தி கர்மயோகத்தை புகழ்கின்றார். ஆக முதல் 2 ஸ்லோகங்கள் கர்மயோகத்தினுடைய மகிமை, கர்மயோகத்தினுடைய ஸ்துதி. இதில் சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்தோம். மீண்டும் முதல் வரியை பார்த்தால், எம் சந்நியாசம் இதி பிராகுகு. எம் என்றால் எதை, சந்நியாசம் என்று பிராகுகு அழைக்கிறார்களோ, ஸ்ருதி ஸ்மிருதி விதக பிராகுகு, ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் அறிந்த ஞானிகள் பிராகுகு அழைக்கின்றார்கள். சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் எதை சந்நியாசம் என்று கூறுகிறார்களோ யோகம் தம் வித்தி, தம் அதையே யோகம்
இங்கு யோகம் என்றால் கர்மயோகம் என்று வித்தி. வித்தி என்றால் அறிந்துகொள் ஹே அர்ஜுன. பாண்டவ ஹே அர்ஜுனா, அதையே கர்மயோகம் என்று தெரிந்துகொள். குறிப்பாக 6வது அத்தியாயத்தில் யோகம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. இனிமேல் பகவான் யோகம் என்ற சொல்லை பல ஸ்லோகங்களில் சொல்லப் போகின்றார். ஒவ்வொரு ஸ்லோகங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் வர இருக்கின்றது. ஆகவே கவனமாக அவைகளை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த இடத்தில் யோகம் என்ற சொல்லுக்கு கர்மயோகம். எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதையே கர்மயோகம் என்று தெரிந்துகொள். இந்த வார்த்தை கர்மயோகத்தினுடைய ஸ்துதி. சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகியே சந்நியாசி என்று ஸ்துதி செய்தார். இங்கு கர்மயோகமே சந்நியாசம் என்று புகழ்கின்றார். எதற்காக பகவான் கர்ம யோகத்தை புகழ்கின்றார்? அந்த காரணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நேரடியாக சொல்ல இருக்கின்றார். பிறகு எந்த ஒன்றை இனி ஒன்றோடு சமப்படுத்தி கூறினால் இரண்டுக்கும் உள்ள பொதுவான தர்மத்தை சொல்ல வேண்டும். ஒன்றோடு ஒன்று சமம் என்று நாம் ஒப்பிட்டு கூறும் பொழுது, அப்படி ஒப்பிட்டு கூறுவதற்கு சமஸ்கிருதத்தில் குணவிருத்தி என்று பெயர். அவ்விதம் சொல்ல வேண்டுமென்றால் சாமியமான குணத்தை சொல்ல வேண்டும். அதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இருவருக்கும் சமமான குணம் என்னவென்றால், இருவர் என்றால் யார் இருவர்? கர்மயோகி சந்நியாசி என்ற இருவருக்கும் சமமான குணம். சந்நியாசியிடம் துரத்தல் என்பது இருக்கின்றது. கர்மயோகியிடம் கர்மத்தினுடைய பலனை துரத்தல் என்பது இருக்கின்றது. கர்மயோகி கர்மத்தை துறக்கவில்லை, கடமையை துறக்கவில்லை, அதனுடைய பலனை பகவானுடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற சங்கல்பத்தை துறந்து விடுகின்றான். கர்ம யோகத்தை சந்நியாசத்துடன் சமப்படுத்த காரணம், சந்நியாசத்திடமும் துறவு இருக்கின்றது. அது கர்மத்தையும் துரத்தல், கர்மத்தினுடைய பலனையும் துரத்தல். இங்கு கர்மத்தை துரத்தல் அல்ல, கர்மத்தினுடைய பலனை மட்டும் துறந்தல். பிறகு அவனே யோகி என்றும் பகவான் சொன்னார். யோகியினுடைய மனதில் அமைதி இருக்கின்றது, அது முழுமையான அமைதி. கர்மயோகியினுடைய மனதிலும் ஓரளவு அமைதியானது இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அவன் கர்ம பலனை துறந்த காரணத்தினால் அவனுடைய மனதிலும் அமைதி இருக்கின்றது. ஆகவே கர்ம யோகியை தியான யோகியை உடன் ஒப்பிடுவதும் கர்ம யோகியை சந்நியாசியுடன் சமப்படுத்துவதும் சமம், அதில் தவறு கிடையாது. இனி 2வது வரிக்கு வந்தால், நஹி அசந்யஸ்த சங்கல்பக. சந்யஸ்தம் என்றால் விட்டு விடுதல், அசந்யஸ்தம் என்றால் துறக்காமல் இருத்தல், விடாமல் இருத்தல். எதை விடாமல் இருத்தல்? சங்கல்பக. சங்கல்பத்தை துறக்காமல் இருப்பவனுக்கு, சங்கல்பத்தை துறக்காமல் இருப்பவன் யோகி ந பவதி, யோகியாக மாட்டான். சங்கல்பத்தை துறக்காமல் இருப்பவன் யோகியாக முடியாது. யோகி முதல்ல நகி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, நகி பவதி, அவன் கண்டிப்பாக யோகியாக மாட்டான். இந்த இடத்துல யோகி என்றால் மன அமைதியை உடையவன். சங்கல்பத்தை துறக்காதவன்
மன அமைதியை அடைய மாட்டான். யோகி என்றால் சமாதானவான். சமாதானம் என்று ஒரு சொல் இருக்கின்றது சமஸ்கிருதத்தில். சமாதானம் என்றால் மன அமைதி. அந்த மன அமைதியுடையவனாக இருக்க மாட்டான். அவனுடைய மனதில் விக்ஷேபங்களும் அலைச்சலும் அல்லது துக்கமும் இருக்கும். இனி அடுத்த கேள்வி, சங்கல்பம் என்றால் என்ன? என்ன சங்கல்பம் என்பது? இங்கு சங்கல்பம் என்பது நாம் செய்கின்ற செயலினுடைய பலனை குறித்தது சங்கல்பம். சங்கல்பத்தை துறக்காதவன் மன அமைதியை அடைய மாட்டான்னு சொன்னார். சங்கல்பம் என்றால் மனதில் நம்முடைய சிந்தனை, மனதில் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எண்ணங்கள் தான் சங்கல்பம் என்று சொல்லப்படுகிறது. திரும்ப திரும்ப ஒன்றையே எண்ணிக்கொண்டிருப்பது சங்கல்பம். இங்கு நாம் செய்கின்ற செயலினுடைய விளைவு, பலன், அதில் இருக்கின்ற சங்கல்பத்தை துறக்காதவன் மன அமைதியை அடைய முடியாது. அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் ஒரு செயல் செய்கின்றோம், அந்த செயலினுடைய பலன் எனக்கு கண்டிப்பாக வர வேண்டும். செயல் செய்யும் பொழுதே பலனை பற்றிய எண்ணங்கள், அப்படி ஒருவன் இருந்து கொண்டிருந்தால் அவன் மன அமைதியை அடைய முடியாது. செயலை செய்யும் பொழுது இறைவன் கண்டிப்பாக இதற்கு தகுந்த பலனை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் செயலில் ஈடுபட்டால் அந்த பலன் வரும். வராவிட்டாலும் பகவானுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அவனுடைய மனதில்தான் அமைதி இருக்குமே தவிர சங்கல்பத்தை துறவாதவனுடைய மனதில் அமைதி இருக்காது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு குருவானவர் ஒரு சிஷ்யனை அழைத்து அவனிடம் ஒன்று சொன்னார். தியான பயிற்சி அந்த சிஷ்யனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சிஷ்யன் தியானத்தில் மேலோங்கி இருந்தான். ஆகவே அவனிடம் இறுதியாக ஒரு பரீட்சை வைத்தார். என்ன பரீட்சை என்றால், 15 நிமிடம் நீ எதையும் எண்ணக்கூடாது, அமைதியாக மனதை வைத்திருக்க வேண்டும். அப்படி நீ மனதை 15 நிமிடம் வைத்துவிட்டால் என்னிடம் சிவப்பு நிறமான நீல நிறமான 2 கம்பளங்கள் இருக்கின்றது, சால்வை இருக்கின்றது. இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்து கொள்ளலாம். ஏன்னா குருவினிடம் இருப்பது அதற்கு மிக உயர்ந்த மதிப்பு அவனுக்கு இருக்கின்றது. அவர் சாய்ஸ் வேறு கொடுத்துருக்கார். 2 வர்ணத்தை உடைய கம்பளம், எதை வேண்டுமானாலும் நீ எடுத்து கொள்ளலாம். ஆனால் நிபந்தனை 15 நிமிடம் எதையும் நினைக்க கூடாது. சிஷ்யன் ஆரம்பித்தான் உட்காருவதற்கு. 14 நிமிடம் 30 நொடி எதையும் நினைக்கவில்லை. மீதி 30 நொடி தான் பாக்கி இருக்கு. அதில் அவன் என்ன நினச்சான், இதில் எந்த கம்பளத்தை தேர்ந்தெடுக்கலாம், சிவப்பை தேர்ந்தெடுக்கலாமா அல்லது நீல கலரை எடுக்கலாமா என்ற சங்கல்பம் வந்துவிட்டது. எதை குறித்து? இவனுடைய கடமையை செய்து முடித்ததனுடைய பலனாக ஒன்று வரப்போகின்றது. இவன் எதை செய்து முடித்தால் பலன் வருமோ அந்த பலனை பற்றிய சங்கல்பம் செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது இருந்தால் இவனால் நன்கு செயலாற்ற முடியாது. ஆகவே நகி அசந்நியஸ்த சங்கல்பக, சங்கல்பத்தை துறக்காதவன் மன அமைதியை அடைய முடியாது. ரொம்ப பலன் வந்துதான் ஆகணும் என்ற ஒரு சங்கல்பம் மனதில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தால் எதை செய்தால் பலன் வருமோ அதையே நம்மால் செய்ய முடியாது. தன்னுடைய மகனுக்கு ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு பண்ணலாம். ஆனால் தன்னுடைய மகன்னா இனியொரு டாக்டரை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் நடுங்கிட்டு பார்ப்பார்.
ஆப்ஜெக்டிவிட்டி என்று சொல்வார்கள், அதை இழந்து விடுவார்கள். காரணம் என்ன? சங்கல்பம் அந்த மனதில் செயல் செய்யும் பொழுது இருக்கும். ஆகவே அந்த செயல் நன்கு நடைபெறாது, அவனால் மன அமைதியை அடைய முடியாது. கஷ்சன, கஷ்சன யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், கஷ்சன கஷ்டிதபி கர்மி, எந்த ஒரு கர்மியும் யோகியாக முடியாது, மன அமைதியை அடைய முடியாது, அவன் கர்ம பலத்தினுடைய சங்கல்பத்தை துறக்கவில்லை என்றால். இனி இறுதியாக ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம் என்றால், எதற்கு ஒருவன் கர்மத்தை செய்கின்றான்? கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்கு கர்மத்தை செய்கின்றோம். நம்ம எதற்கு சாப்பிட்றோம்? அதனுடைய பலனான பசி நீங்குதல், வயிறு நிறைதல் என்ற பலனுக்காக நாம் அந்த கர்மத்தை செய்யறோம். ஒரு கால் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் பசி நீங்கவே நீங்காதுன்னு வச்சுக்குவோமே, பிறகு சாப்பிட்ற வேலையில் ஈடுபடுவோமா? அந்த செயல் செய்து அதிகமாக வேற பசியை நாம் உற்பத்தி செய்து கொள்வோம். இப்போ எந்த ஒரு கர்மத்தை ஒருவன் செய்தாலும் அதனுடைய பலன் வரவில்லை என்றால், பலனை எதிர்பார்க்காமல் யாரும் செய்ய முடியாது. சந்நியாசி கர்மத்தை குறித்த சங்கல்பத்தை துறந்து விட்டான். காரணம் என்ன? கர்ம பலனை குறித்த சங்கல்பமும் அவனுக்கு இல்லை. இப்போ சந்நியாசி கர்மத்தையும் துறந்தான், கர்மத்தினுடைய பலனையும் துறந்து விட்டான். ஆனால் கர்மயோகியை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் பலனை குறித்த சங்கல்பத்தை தான் துறந்திருக்கான், ஆனால் கர்மத்தை குறித்த சங்கல்பத்தையோ கர்மத்தை துறக்கவில்லைன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சந்தேகம் வரலாம்? இவன் பலனை குறித்த சங்கல்பத்தை அல்லது பலனை துறந்து விட்டு கர்மத்தை மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால், இவனுக்கு இந்த கர்மயோகி என்ன நினைக்கின்றான்? நான் கர்த்தா என்ற அறிவு அவனுக்கு இருக்கின்றது. பலன் இல்லை என்றாலும் இது என்னால் செய்யப்பட வேண்டியது என்ற உணர்வு அவனுக்கு இருக்கின்றது. நியுக்தக என்ற புத்தி அவனுக்கு இருக்கின்றது. நான் ஏவப்பட்டுள்ளேன், இது என்னால் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது. அதாவது எவ்வளவு நாள் நமக்கு கடமை இருக்கின்றது என்று பலர் கேட்பார்கள். பலருக்கு சந்தேகம். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் உண்மையிலேயே இதற்கு என்ன பதில்னு சொன்னால், எப்பொழுது அலை நீங்குகிறதோ அப்பொழுது உள்ளே போய் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்யலாங்கிறது போல, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு கடமை நமக்கு இருக்கும். முதல்ல நம்ம படிக்கிற கடமை குழந்தையாக இருக்கும்போது, அதற்கு பிறகு அவர்களுடைய குழந்தைய படிக்க வைக்கிற கடமை, அதற்கப்புறம் பேரம்பேத்தியினுடைய கடமை, அதற்கப்புறம் இப்படியே கடமை போயிட்டே இருக்கும். எப்பொழுது கடமைக்கு முற்றுப்புள்ளி என்று கேள்வி கேட்டால், உண்மையான பதில் மறைக்காமல் சொல்லணும்னு சொன்னால், சில சமயங்கள்லாம் சிலதெல்லாம் மறைச்சிட்றது, கிளாஸ்லேயே சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது குழப்பம் வந்துடுமோன்னு சொல்லி. அப்படி மறைக்காமல் உண்மையை சொன்னால், சத்துவ குணத்திலிருந்து, நம்முடைய மனசு சத்துவ குணத்தில் இருக்கணும், தமோ குணத்தில் இருக்கக்கூடாது. சத்துவ குணம் வரைக்கும் நம்ம மனது உயர்ந்து, அந்த நிலையில் எப்பொழுது எனக்கு கடமை ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே கடமைகள் இல்லை. எப்போ கடமை இல்லைன்னா, எப்போ நம்ம விட்டு கடமை போகுதுன்னு சொன்னால், உண்மை என்னவென்றால், என்னைக்கு என் மனசில் எனக்கு ஒரு கடமையும் இல்லை என்ற அறிவு வருகின்றதோ, தெளிவு வருகிறதோ, அது வரைக்கும் கடமை இருக்கின்றது. அப்பொழுதிலிருந்து கடமை கிடையாது. இதுதான் உண்மை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்மை நாமளாகவே கடமைக்கு உட்பட்டவர்கள் என்ற மோகத்தில் இருக்கின்றோம். கர்மயோகத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜ் வரும்போது, எனக்கு கடமை இல்லை என்ற அறிவு வரும், உணர்வு வரும்.
இந்த கர்மயோகிங்கிறவன் யாருன்னு சொன்னால் பலன்ல ஆசையை விட்டு விட்டான். ஆனாலும் என்னால் தான் இவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னா என்ன ஆகும்? சில பேர்கள் அப்படி நினைப்பார்கள். நான் இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார், குடும்பம் என்ன ஆகும் நினைப்பார்கள். உண்மை என்னவா இருக்கும்? அவர் போயிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது வேற பிரச்சனை. ஆனால் நினைப்பார்கள் அப்படி, நான் இல்லை, நான் ஒருத்தன் மட்டும் இல்லைன்னு கற்பனை பண்ணி பார்த்தா இந்த குடும்பம் என்ன கதி ஆகும்னு நினைப்பார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி நம்மை நாமளாகவே கடமைக்கு உட்பட்டவர்களாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கு பேர்தான் மோகம். இது என்னைக்கு மனசிலிருந்து நீங்குகின்றதோ, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், சத்துவ குணத்திலிருந்து. தமோ குணத்திலிருந்து எனக்கு ஒரு கடமை இல்லைன்னு தூங்கிட்டு இருக்கலாம். சத்துவ குணத்திலிருந்து என்னைக்கு நம்ம தெளிவாக ஒரு விதமான குற்ற உணர்வும் இல்லாமல், இப்போ நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்னால் அதனால் வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள் வச்சுக்குவோமே, அத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படி போனாலும் அவர்களுடைய மரணத்துக்கு எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, ஒரு குற்ற உணர்வு எனக்கு இல்லைன்னு மனசு சொல்ல முடிந்தால், ஒரு தெளிவு இருந்தால், மன அமைதி இருந்தால், அப்பொழுது நமக்கு கடமை இல்லை. அதுவரைக்கும் நமக்கு கடமை இருக்கின்றது. ஆகவே சங்கல்பம், பலன்ல சங்கல்பத்தை துறந்த போதிலும் நான் கடமைக்கு உட்பட்டவன் என்கின்ற எண்ணம் கண்டிப்பாக சில காலம் இருக்கும். கர்மயோகி அந்த ஸ்டேஜில் இருக்கான். பலனு வேணும்னு இருப்பவன் கர்மயோகி இல்லை. அவன் பலனை அனுபவிச்சுட்டு சுகமாக உலகத்தில் இருக்கான். அதை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தவன் பலனில் ஆசை இல்லை, ஆனால் கர்த்தவிய புத்தி, செய்ய வேண்டும்ங்கிற புத்தி அவனுக்கு இருக்கின்றது. ஆகவே அவனுடைய மனதில் ஓரளவு அமைதியும் இருக்கின்றது, அதே சமயம் செயலுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். அதனால் என்ன பதில்னா, அவன் சங்கல்பத்தை பலனை குறித்ததை துறந்த போதிலும் நான் செய்ய வேண்டும், நான் கடமைகள் ஆற்ற வேண்டும் என்ற புத்தி அவனுக்கு இருக்கும். பிறகு இனி ஒரு காரணத்தினாலும் கர்மயோகியாக ஒருவன் செயல்பட முடியும். அது என்னவென்றால், சித்த சுத்திக்காக அவன் கர்மத்தில் ஈடுபட முடியும். அவன் உணர்வான், எனக்கு பலனில் ஆசை இல்லை, மனதில் அசுத்திகள் இருக்கின்றன, அதற்காக நான் கடமைகள் ஆற்றுகின்றேன் என்று சங்கல்பத்தை துறந்த காரணத்தினால் கர்மயோகியை பகவான் யோகியுடனும் தியான யோகியுடனும் சந்நியாசியுடனும் ஒப்பிட்டு புகழ்ந்து சொன்னார். கர்மயோகத்தை சந்நியாசமாக பகவான் முதல் 2 ஸ்லோகத்தில் புகழ்ந்து சொன்னார். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமகாரணமுச்யதே. இந்த 3வது ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் பகவான் 2 கருத்தை கூறுகின்றார். முதல் கருத்து, கர்மயோகம் தியான யோகத்திற்கு பகிரங்க சாதனம். கர்மயோகமானது தியான யோகத்திற்கு பகிரங்கமான சாதனம். சென்ற 2 ஸ்லோகங்களில் பகவான் கர்மயோகத்தை தியான யோகத்திற்கு பகிரங்க சாதனம் என்று சொல்லவில்லை, கர்மயோகத்தினுடைய ஸ்துதி தான் செய்தார்.
நாம் தியானம்ங்கிற அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பகவான் எதற்கு திடீர்னு கர்மயோகத்தை ஸ்துதி செய்யணுங்கிற சந்தேகம் வரும்பொழுது இந்த ஸ்லோகம் பதில் சொல்கின்றது. இப்போ முதல் 2 ஸ்லோகத்தை நம்ம நேரடியாக பார்த்தா என்ன கிடைக்கின்றது? கர்மயோகத்தினுடைய ஸ்துதி. ஏன் கர்மயோகத்தை பகவான் ஸ்துதி செய்தார்? அதற்கு பகவானே பதில் சொல்கின்றார். கர்மயோகம் தியான யோகத்திற்கு பகிரங்க சாதனம். பகிரங்க சாதனம்னா என்னன்னு மறந்துவிடக்கூடாது. பகிரங்க சாதனம் என்பது தியான யோகத்தை நாம் மேற்கொள்ள நமக்கு உதவுகின்ற சாதனம். பிறகு இதில் கூறப்படுகின்ற 2வது கருத்து, கர்மயோகத்தினுடைய எல்லை. கர்மயோகஸ்ய சீமா. சமஸ்கிருதத்தில் சீமா என்றால் அவதிகி, பவுண்டரி, எல்லை, முடிவு. கர்மயோகத்தினுடைய எல்லை என்றால் எதுவரை கர்மயோகம் செய்ய வேண்டும், எவ்வளவு காலம் ஒருவன் கர்மயோகத்தில் இருக்க வேண்டும் என்று பகவான் ஒரு எல்லை வைக்கின்றார். இதுவரை ஒருவன் கர்மயோகத்தில் இருக்க வேண்டும் என்று வைக்கின்றார். இப்போ முதல்ல என்ன சொல்றார்? கர்மயோகம் செய்தால்தான் தியான யோகம் என்ற சாதனைக்கே வர முடியும், தியான யோகத்தை செய்ய முடியுங்கிறார். இவ்வளவு தூரம் கர்மயோகத்தை புகழ்ந்து கர்மயோகியை புகழ்ந்த உடனே நம்ம மனசில் என்ன தோன்றிடும்? இப்போ இறக்குற வரைக்கும் கர்மயோகமே பண்ணிட்டு இருக்கலாமே. ஒரு ஸ்ருதி வாக்கியம் வேறு இருக்கு, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. யாவத் ஜீவம், எவ்வளவு காலம் நீ இருக்கிறையோ அவ்வளவு காலம் அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஜிஜீவிஷேட் சதகும் சமாஹா, 100 வருடங்கள் செயல் செய்து கொண்டிருக்க நீ விரும்ப வேண்டும். இதெல்லாம் வேதத்தினுடைய வாக்குகள். ஆகவே ஒருவருடைய மனதில் என்ன தோன்றிவிடும்? வாழ்க்கை பூரா கர்மயோகத்திலேயே கழித்து விட வேண்டுமா, அல்லது எப்பாவது நம்முடைய கடமைகளையெல்லாம் நிறுத்தலாமா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். நம்ம சில சாதனைகளை செய்து கொண்டு இருப்போம் ஒரு சாத்தியத்தை அடைவதற்காக. பிறகு என்ன ஆயிரும்னா அந்த சாதனையிலேயே பற்று வந்துடும். எந்த சாதனை செய்து ஒரு சாத்தியத்தை அடையணுமோ அந்த சாத்தியத்தை அடைஞ்சாலும் கூட அந்த சாதனையை விட மனது வராது. ஏன்னா நம்ம மனது சாதனையை செய்து செய்து அதிலேயே சுகத்தை கண்டுவிடும், அதிலிருந்து வெளியே வராது. ஆகவே கர்மயோகம் வாழ்க்கை முழுவதும் கர்மத்திலேயே கடமையிலேயே இருந்து கழிப்பதா, அல்லது எப்பாவது நாம் கடமைகளிலிருந்து விலகி கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி வரும்பொழுது இங்கு பகவான் சொல்றார், கர்மயோகமே வாழ்க்கையினுடைய லட்சியமல்ல. ஒரு நிலையில் கர்மயோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது எங்கு வைப்பது என்பதுதான் கேள்வி. அதை இங்கு பகவான் தெளிவாக காட்டுகின்றார். ஆகவே இந்த ஸ்லோகம் கர்மகாண்டத்திலிருந்து ஞானகாண்டத்துக்கு போகிற பாலமாக அமைகின்றது. செயலிலிருந்து சந்நியாசத்துக்கு செல்கின்ற பாலமாக இந்த ஸ்லோகம் அமைகின்றது. அதனால தான் சங்கரர் இந்த ஸ்லோகத்தை பல இடங்களில் எடுத்தெடுத்து சொல்லுவார். இப்போ முதல்ல என்ன பகவான் சொல்கிறார்? கர்மயோகம் இருந்தால்தான் தியான யோகம் செய்ய முடியும், தியான யோகத்துக்கு வர முடியும்னு சொல்கிறார். இரண்டாவதாக, எப்பொழுது ஒருவன் கர்மயோகத்தை நிறுத்த வேண்டும். கர்மயோகம்னு சொன்னால் மற்றவர்களுக்கோ அல்லது சமுதாயத்திற்குள் நாம் செய்கின்ற கடன், பணி, சர்வீஸ், இவைகளெல்லாம் எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு கடைசியில் சர்வீஸ் பண்ணுறவனை சர்வீஸ் பண்ணாமல் விட்டுருவார்கள். எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறோம், கடைசியில் உனக்கு நீ என்ன நல்லது பண்ணி வைச்சைன்னு சொன்னால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள்? இவ்வளோ தூரம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறார்கள். அது அல்ல.
மனசில் சிலதெல்லாம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வைக்கணும். ஒரு அறிவு, ஒரு பக்குவம் என்ன அடையணுமோ அதை அடைந்து வைக்க வேண்டும். இப்போ நமக்குன்னு சில கடமைகள் இருக்கின்றது, அதற்கு காலத்தை நாம் ஒதுக்க வேண்டும், அதற்கு நாம் வர வேண்டும். ஆகவே பகவான் கர்மயோகத்தினுடைய அவதினா முடிவு. பஸ்ஸில் ஏறுகிறீர்கள், பஸ்ஸு தானே இங்கே கொண்டு வருதுன்னு சொல்லி பஸ்ஸு மேலேயே அட்டாச்மெண்ட் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த இடத்தை தாண்டி ஒவ்வொரு நிமிடமும் பயணம் செய்வது நம்முடைய லட்சியத்திலிருந்து அழைத்து செல்வது போல, வேறு இடத்திற்கு செல்வது போல. ஆகவே அதையும் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இனி அடுத்த கேள்வி என்ன? யாருக்கு கர்மயோகம் வேண்டும், யாருக்கு கர்மயோகத்தை விட்டு வர வேண்டும், எப்பொழுது கர்மயோகத்தை விட வேண்டும் என்பது. இங்கு பகவான் 2 சொற்களை பயன்படுத்துகின்றார். முதல் சொல் ஆருருக்ஷுகு. ஆருருக்ஷுகு என்பது ஒரு சொல். இரண்டாவது சொல் யோகாரூடக. யோகாரூடக இரண்டாவது சொல். இந்த சொல்லே அழகான சொற்கள், இதையே நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆருருக்ஷுகுங்கிற சொல் ருஹ் ரோகதி. ருஹ் அப்படின்னு சொன்னால் ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆருருக்ஷுகு என்றால் ஆரோடும் இச்சுகு, ஒருவன் முன்னேற விரும்புகின்றான், அமர விரும்புகின்றான். ஆருருக்ஷுகுங்கிற சொல்லுக்கு எவனொருவன் அடுத்த படிக்கு செல்ல விரும்புகின்றானோ அவனுக்கு ஆருருக்ஷுகு. அடைய விரும்புபவன், அதான் இதுக்கு அர்த்தம். ஆருருக்ஷுகுன்னு சொன்னால் மேல் அமர விரும்புபவன். யோகாரூடக என்ற இரண்டாவது சொல்லுக்கு பொருள் அடைந்தவன். அடைய விரும்புபவன் முதல் சொல், அடைந்தவன் என்பது இரண்டாவது சொல். யோகாரூடக. ஆரூடக என்றால் அமர்ந்தவன், யோகாரூடக என்றால் யோகத்தில் அமர்ந்தவன். யோகத்தில் அமர்ந்தவன் யோகாரூடக. ஆருருக்ஷுகுன்னு சொன்னால் அமர விரும்புபவன். அமர விரும்புபவன்னா எந்த நாற்காலியில் அமர விரும்புபவன் சொல்லணுமே, அந்த இடத்துல சேர்த்தி கொள்ள வேண்டிய வார்த்தை தியான யோகம். தியான யோகம் ஆருருக்ஷுகு. தியான யோகத்தில் அமர விரும்புபவன். யோகாரூடக தியான யோகத்தில் அமர்ந்தவன். இப்போ தியான யோகத்தில் அமர விரும்புபவன் முதல் சொல், தியான யோகத்தில் அமர்ந்தவன். தியான யோகத்திற்கு வர விரும்புபவன் தியான யோகத்திற்கு வந்தவன். ரொம்ப பேர் கிளாஸுக்கு வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பார்கள், வரமாட்டார்கள். அது ஒரு கேட்டகிரி. வர விரும்புபவர்கள் வராதவர்கள். இரண்டாவது ஆள்னா வர விரும்பி வந்தவர்கள். அப்படி ஆருருக்ஷுகுங்கிற சொல் தியான யோகத்திற்கு வர விரும்புபவர்கள், தியான யோகத்தில் ஏற விரும்புபவர்கள். யோகாரூடக தியான யோகத்தில் ஏறியவர்கள். இப்போ இந்த 2 சொற்களும் மனிதனை குறிக்கின்றது. ஆருருக்ஷு என்பவனுக்கு கர்மயோகம் சாதனம் என்று பகவான் சொல்றார். முதல்ல ஒரு சொல்ல பார்த்தமே, ஆருருக்ஷு தியான யோகத்திற்கு வர விரும்புபவன், அவனுக்கு கர்மயோகம் சாதனம். பிறகு இரண்டாவது சொல் யோகாரூடக, தியான யோகத்தில் வந்து அமர்ந்து விட்டானே அவனுக்கு கர்மயோகத்தை துரத்தல் சாதனம். கர்மயோகத்தை விட்டு விடுதல் யோகாரூடனுக்கு சாதனம். ஆருருக்ஷுகு என்பவனுக்கு கர்மயோகத்தை செய்தல் காரணம்.
இப்போ கர்மயோகம் ஒருவனுக்கு காரணம், கர்மயோகத்தை விட்டு விடுதல் சந்நியாசம் அல்லது நிவிருத்திகி யோகாரூடனுக்கு காரணம்னு பகவான் சொல்றார். இப்போ ஆருருக்ஷு என்பவனுக்கு தியான யோகத்திற்கு வர விரும்புகின்றான், அவனுக்கு கர்மயோகம் காரணம். தியான யோகத்திற்கு வந்தவனுக்கு கர்மயோகத்தை விடுதல் சாதனை. இப்போ பகவத்கீதையை பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு இடத்துல பகவான் கர்மயோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்றார், கர்மயோகத்தை விடுதலை சாதனையாக சொல்றார். கர்மயோகம் செய்யாமல் இருத்தல் சாதனையாக பகவான் சொல்றார். யாருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். கர்மயோகம் செய்யாமல் இருக்கிற சாதனையாக சொல்றாருன்னா நான் பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கிறேனேன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு, யோகாரூடஸ்ய, யோகாரூடனுக்கு கர்மயோகத்தை விடுதல் தான் சாதனை. இதற்கு நம்ம விளக்கம் பார்க்க வேண்டும். ஆருருக்ஷுங்கிற சொல் மனதில் நிற்க வேண்டும். அதனால தான் வேணும்னே திரும்பி திரும்பி அந்த சொல்கிறேன், மனசில் உங்களுக்கு போகணும்னு சொல்லி. ஆருருக்ஷுகு, ஆருருக்ஷுகு என்றால் இவனுக்கு தியான யோகத்திற்கு வர வேண்டும்ங்கிற ஆசை இருக்கு, ஆனால் யோக்கியதா இல்லை. ஆசை இருந்தால் மட்டும் போதாது, தகுதி இருக்க வேண்டும். எல்லாருக்கும் என்ஜினியர் ஆகணும், எல்லாருக்கும் ஐஐடியில் தான் படிக்கணும், எல்லாருக்கும் எம்பிபிஎஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கத்தான் இருக்கும். ஆனால் யோக்கியதா வேணுமே. 42% வாங்கிட்டு அங்கெல்லாம் போய் படிக்கணும்னா முடியுமோ? இப்போ ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது, தகுதி இருக்க வேண்டும். ஆருருக்ஷுங்கிறவன் யாருன்னு சொன்னால் தியானம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, ஆனால் தகுதி இல்லை. உட்கார்ந்தோம்னா தியானத்தை தவிர மீதியை பண்ண முடியுது. தியானம் பண்ணுறோம்னு உட்காரோம், தியானம் பண்ண வேண்டான்னு உட்கார்ந்தாவது சில நேரம் தியானம் பண்ணிடுவோம். தியானம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்தா தான் தியானம் பண்ண மாட்டேங்குது. இப்படி ஒருத்தர் சொன்னார், நான் பேசாமல் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்தா மனசு நல்லா இருக்குது, ஒரு முகமாக இருக்குது. தியானம் பண்ணுறேன்னு சீரியஸாக போய் உட்கார்ந்தா தான் தியானம் பண்ண முடியலன்னு. அப்போ நான் சொன்னேன், தியானம் பண்ணால் வேண்டான்னு உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்னா சொல்லி ஆகணும். அப்படி ஆசை இருக்கு, தியானம் பண்ணணும், சாஸ்திர கருத்தெல்லாம் உள்ளே போகணும்னு ஆசை இருக்கின்றது, ஆனால் யோக்கியதா தகுதி இல்லை. அவனுக்கு பகவான் சொல்கிறார், கர்மயோகம் செய்து வந்தால், கர்மயோகத்தான் சுருக்கமாக சொல்லிட்டு தார்மீகமாக வாழ்ந்து வந்தால் உனக்கு தகுதியும் வரும். பிறகு ஆசையுடைய நீ தகுதியை அடைவாய், தியான யோகத்துக்கு வந்து விடுவாய். இப்போ கர்மயோகம் நம்ம எங்கே கொண்டு போய் அமர்த்தும்? தியானத்தில் கொண்டு சென்று அமர்த்தும். தியான யோகத்திற்கு வந்தவன் என்ன செய்யணும்னா, கர்மயோகம்தானே என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, அதை எப்படி விடுவது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது, அதை விட்டு விட வேண்டும். கர்மயோகத்தை விட்டு சமக சந்நியாசம், சந்நியாசம் என்றால் என்ன? கடமைகளை துறந்து தியான யோகத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது காரணம் என்று பகவான் சொல்கின்றார். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு பேர்த்தினுடைய நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ராஜா இருக்கின்றார். அந்த ராஜா பக்கத்து நாட்டு ராஜாவினால் படையெடுக்கப்பட்டு ராஜ்யத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அப்போ அந்த ராஜா என்ன நிலைக்கு வந்து விட்டார்? தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து கானகத்திற்கு வந்து விட்டார், காட்டுக்கு வந்துட்டார். அவரோட சில மந்திரிகள் அவங்கெல்லாம் சில பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாட்டு மக்களெல்லாம் இந்த ராஜா மீது பற்றுடையவர்களாக இருக்கின்றார். இவர் நல்லா தான் ஆட்சி பண்ணார், பக்கத்து அரசன் இவனை விரட்டி விட்டான். இப்பொழுது இந்த ராஜாவினுடைய நிலை என்ன? ராஜ்யத்தை இழந்து இருக்கின்றார். ஆனால் ராஜ்யம் வேணுங்கிற ஆசை இல்லாமையா இருக்கார். மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கின்றது, ராஜ்யத்தில் அமர வேண்டும் என்ற இச்சை இருக்கின்றது. ஆனால் என்ன இல்லை? யோக்கியதா இல்லை. அவர் கையில் என்ன இருக்குன்னா 4 மந்திரிகள், 4 காவலாளிகள், பிறகு காடு,
இதுதான் அவரிடம் இருக்கின்றது. இந்த ராஜாவினுடைய நிலை என்ன? ஆசை இருக்கின்றது, ஆனால் ராஜ்யத்தை பிடிக்கின்ற தகுதி இல்லை, தேவையான தகுதி அவரிடம் இல்லை. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். பிறகு அந்த ராஜா என்ன பண்ணுவார்? மறைமுகமாக படை திரட்டுவார். புஸ்தகத்திலெல்லாம் படிச்சிருப்பீர்கள். அப்படியே கிராமத்துக்குள்ளே சென்று இந்த ராஜா இங்கே இருக்கார், நம்ம படையை திரட்டணும்னு ஒரு சில வருடங்கள் என்ன செய்வார்? படையை திரட்டி கொண்டே வருவார். பிறகு ஒற்றர்கள் மூலமாக அந்த ராஜ்யத்தில் எவ்வளோ படை இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவார். தேவையான படையை திரட்டி விட்டார்னு வச்சுக்குவோமே. இப்பொழுது அவருடைய நிலை என்ன? இப்பொழுதும் அவருக்கு ராஜ்யம் கிடையாது. இதற்கு முன்னாடியும் படையெல்லாம் திரட்டுறதுக்கு முன்னாடியும் அவருக்கு ராஜ்யம் இல்லை. ஆனால் எப்படி இருந்தார்? ராஜ்யம் இல்லை, ராஜ்யத்தை பிடிக்கிற தகுதியும் இல்லை. இப்போ ராஜ்யம் இல்லை, ஆனால் ராஜ்யத்தை பிடிக்கின்ற தகுதியுடன் இருக்கின்றார். அந்த தகுதியை கொடுத்தது என்னன்னா, 5 வருடமோ அல்லது எத்தனை வருடமோ அவர் படையை திரட்டியது தான் தகுதியை கொடுத்தது. அவர் வாட்டு காட்டில் தூங்கிட்டு இருந்திருந்தாருன்னா தகுதி கிடைச்சிருக்குமோ? கிடைச்சிருக்காது. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பிறகும் படையே திரட்டிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, சாகர வரைக்கும். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் காட்டிலேயே இருந்து படையை திரட்டிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோமே, ராஜாவாகவே இல்லாமல் இறந்து போக வேண்டியது தான். அதற்கு பிறகு படையை திரட்டுறதை நிறுத்திட்டு போர் என்ற காரியத்தில் ஈடுபட்டு ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும். இப்போ படையை திரட்டலைன்னு சொன்னால் யோகியதையை அடைய முடியாது. படையை திரட்டினதற்கு பிறகு அதையவே செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொன்னால் பிறகு அவர் சாத்தியத்தை அடைய முடியாது. அதே போல் இந்த கர்மயோகி கர்மயோகியாக இருக்கின்றவன் துரத்தி விடப்பட்ட ராஜா போல. இவனுக்கு தியான யோகத்தில் போய் அமரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் யோகியதை இல்லை, தகுதி இல்லை. தகுதி இல்லை, ஆசை இருக்கின்றது. படையை திரட்டுதல் என்ற கர்மயோகத்தை கொஞ்சம் வருஷம் செய்கிறான். அப்பொழுதும் தியான யோகத்தில் போய் அவன் அமர்ந்து தியான யோகத்தினுடைய பலனை அடையவில்லை. ஆனால் தியான யோகத்திற்கு சென்றால் அதனுடைய பலனை அடைய தகுதி இருக்கின்றது. 2 நிலையிலையும் இவன் ராஜா இல்லை. அதே போல தியான யோகத்துக்குள்ளே போய் இவன் ஞான நிஷ்டையை அடையவில்லை. முதலில் ஞான நிஷ்டையும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. கர்மயோகம் அதற்கான தகுதியை கொடுத்தது. அப்படி ஆருருக்ஷுகு என்பவன் அடைய விரும்புகின்றான், ஆனால் அடைய தகுதி இல்லை. அவனுக்கு கர்மயோகம். ஆருருக்ஷுகு கர்மயோகத்தை செய்தால் யோகாரூடனாக மாறுகின்றான். அதில் ஏறி அமர முடிகின்றது. அதற்கு பிறகு தியான யோகத்தில் தொடர்ந்து நிலை பெற கர்மயோகத்தை துறந்து சமக நிவிருத்தி விடுதல் என்ற சாதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இதை வேறு விதவிதமான மொழிகளில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா விதவிதமான ஆசிரியர்கள் விதவிதமாக இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். ஒரு ஆசிரியர் சொல்கிறார், அமைதியை அடைய விரும்புகின்றான், ஆனால் அமைதியை அடைய தகுதி இல்லை. அவன் ஆருருக்ஷுகு. அமைதியை அடையணும், மன அமைதியை அடைய வேண்டும், இந்த விருப்பம் இருக்கின்றது. பிறகு அதை அடைய தகுதி இல்லை. அவன் ஆருருக்ஷுகு. கர்மயோகம் செய்ததற்கு பிறகு அமைதி இல்லை, அமைதியை அடைய தகுதி இருக்கின்றது. அவன் அமைதியில் நிலை பெற சமக நிவிருத்திகி சாதனம். இனி ஒரு ஆசிரியர் சொல்றார், மன இந்திரிய ஜெயம் ஒருவனிடம் கிடையாது. மனதையும் இந்திரியத்தையும் வென்றிருத்தல் என்பது அவனிடம் இல்லை. அவன் யாரோட தோற்றுருவான்னா மனசோடையும் இந்திரியத்தோடையும் தோல்வியை அடைந்து விடுவான். அப்படிப்பட்டவன், ஆனால் மனதையும் இந்திரியத்தையும் வெல்ல சக்தியும் அவனுக்கு இல்லை. நம்முடைய மனசையும் நம்முடைய இந்திரியத்தையும் வெல்லவில்லை, அதற்கு அடிமையாக இருக்கும். சரி, இதை வெல்லலாம்னா அதற்கு சக்தியும் இல்லை.
அவன் என்ன செய்யணுமா? கர்மயோகம் செய்யணும். இப்போ கர்மயோகம் பண்ணுனா மனதையும் இந்திரியத்தையும் வென்று விட மாட்டோம், வெல்லும் சக்தியை அடைவோம். பிறகு வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்மயோகத்தை துறந்து அடுத்த சாதனை தியான யோகத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படியே சொல்லிட்டு போன அடுத்த கேள்வி, இந்த கர்மயோகிக்கு என்ன தகுதி அப்படி வந்து விடுகிறது? முதல்ல கர்மயோகியா இருக்கான், அவனுக்கு ஆசை இருக்கு தியான யோகத்துக்கு வரணும்னு சொல்லி, ஆனால் தகுதி இல்லைன்னு சொன்னோம். என்ன தகுதி வர வேண்டும் என்றால், ஆசை தீவிரமாவதல், வைராகியம் தீவிரமாக மாறுதல். அதே ஆசை தான், தியானம் பண்ணணுங்கிற ஆசை தீவிரமாக மாறுவது தான் தகுதி. தியானம் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சமாவது வைராகியம் வேணும் இல்லையா? மற்ற விஷயத்தில் அந்த வைராகியம் முழுமையடைவது தான் தகுதி. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை மிக இன்ட்ரெஸ்டாக அல்லது மனம் குவிந்து எப்பொழுது செய்ய முடியும் என்றால் விருப்பம் இருப்பதை பொறுத்து. சில பேர் சில மாணவர்கள் கணக்கு போடுறத ஒரு ஹாபி மாதிரி போடுவார்கள். காரணம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மைண்டு டெவலப் பண்ணியிருக்கு. சில பேர்த்துக்கு அந்த புஸ்தகத்தை பார்த்தாவே எரிச்சலாக வரும். காரணம் என்னென்னா அதில் விருப்பம் இல்லை. அல்லது செஸ் விளையாடுறதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் வேணும். ஆஃபீஸில் எதோ விஷயத்தை போட்டு உழப்பிட்டு வீட்டுக்கு வருவார், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லி செஸ் எடுத்து விளையாடுவார். உண்மையில் என்னன்னு சொன்னால், ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாரோ அதை விட பெரிய பிரச்சனை அந்த குதிரையோடு சந்திக்கணும் செஸ்ஸில். காரணம் என்னென்னா அதை விட பெரிய ப்ராப்ளத்தில் உட்காந்துக்கிறார், வென்று விட வேண்டுமே. ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், எந்த விஷயத்தில் இச்சை தீவிரமாகுதோ அந்த விஷயத்தில் கஷ்டமில்லாமல் அதில் உட்கார்ந்துருக்கலாம். தியானத்தில் உட்கார்றதுக்கு ஆசை இருக்குது, உட்கார்ந்த உடனே கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் என்னன்னா, ஆசை அது மேலோட்டமாக இருக்குது. எத்தனையோ ஆசை, அதில் இதுலேயும் ஒரு ஆசையை போட்டு வைப்போமோன்னு இருக்கு. ஆசை தீவிரம் அடைஞ்சுதுன்னு வச்சுக்குவோமே, எப்பெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும்னு காத்துட்ருந்து நம்ம அதில் அமருவோம், அமர முடியும். அதே போல் வைராகியம் ஏதோ கொஞ்சம் இருக்கிறதுனால தியான யோகத்துக்கு போகிறோம். தியானத்தில் அமர்ந்த உடனே பல பொருள்களெல்லாம் மனசில் இடிக்குதுன்னா காரணம் என்னென்னா, அந்த பொருள்கள்ல எல்லாம் வைராகியம் இல்லை. ஒரு பொருளில் நமக்கு பூர்ண வைராகியம் வந்துடுதுன்னு சொன்னால் அது அதனுடைய அறிகுறி என்னன்னு சொன்னால், அந்த பொருளை நாம் நினைக்காமல் இருத்தல். ஒருத்தர் மீது எனக்கு வைராகியம் வந்துடுதுங்கிறதுனுடைய அடையாளம் அவரை நினைக்காமல் இருத்தல். துவேஷமாக இருந்தால் அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிடும். சகுனி தான் பகவானை அதிகமாக நினச்சிட்டு இருந்தான்னு சொல்லுவார்கள். மற்றவர்களை காட்டிலும் நம்ம நண்பர்களை விட பகைவர்களை தான் அதிகமாக நினைப்போம். அப்போது ஒருவர் மீது துவேஷம் இருந்தாலும் அவருடைய எண்ணம் இருக்கும், ராகம் பற்று இருந்தாலும் அவருடைய எண்ணம் இருக்கும். அல்லது ஒரு பொருள் மீது துவேஷம் இருந்தாலும் ராகம் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். ஒரு பொருள் மீது எனக்கு வைராகியம் இருக்குது, தீவிர வைராகியத்தை நான் அடைஞ்சிட்டேன், அது எப்பொழுது தெரியும்னு சொன்னால், அந்த பொருளில் ஔதாசீன்யம், உதாசீனம், அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அதை பற்றிய எண்ணம் என்னுடைய மனசில் வரலேன்னு சொன்னால் அந்த பொருளில் எனக்கு வைராகியம் இருக்கின்றது. வைராகியம் தீவிரமாக இருக்குது. வைராகியம் கல்மினேஷன், முடிவில் இருக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது வைராகியம். வைராகியத்தினுடைய எல்லையில் இருக்கும்னு அர்த்தம். அப்படி கர்மயோகிக்கு முமுக்ஷுத்துவம், தீவிர இச்சைக்கு தானே முமுக்ஷுத்துவம்னு சொல்கிறோம், முமுக்ஷுத்துவமும் வைராகியமும் குறைவாக இருக்கின்றது. அவன் கர்மயோகத்தினுடைய பலனாக தீவிர இச்சா, தீவிர வைராகியத்தை அடைந்து விடுகின்றான். தீவிர முமுக்ஷுத்துவம், தீவிர வைராகியத்தை அடைஞ்சவனுக்கு தியான யோகம் என்பது சுலபம். அப்போ அவன் தியான யோகத்திற்கு வந்து விட்டான். அவனுக்கு பெயர் யோகாரூடன். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில் சொல்லணும்னா, ஆரு ருக்ஷு என்பவனுக்கு
மந்த முமுக்ஷுத்துவம், மந்த வைராகியம். யோகாரூடக என்றால் தீவிர வைராகியம், தீவிர முமுக்ஷுத்துவம். இப்போ மந்தத்திலிருந்து தீவிரமாக மாற்றுவது கர்ம யோகம். இப்போ கர்மயோகத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னால், நமக்கு தியானம் பண்ணணுங்கிற ஆசை மந்தமாக இருக்குது. மந்தம்னா எல்லாத்துக்கும் தெரியுமல்லவா? ஒரு 8 வடையை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் மந்தம். அது எதை அனுபவிக்கிறீங்களோ அந்த உதாரணத்தை தானே சொல்லணும். இப்போ மந்தமாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவார்கள். மந்தமாக இருக்கு, ஒன்றும் செய்ய வேண்டாம், பேசாமல் இருக்கலான்னு தோணும். அது மந்தமான ஆசை, மந்தமான வைராகியம் கர்மயோகிக்கு. மந்தமும் இல்லாத இருக்கிறாளெல்லாம் இருப்பார்கள், அவங்கள கர்மயோகின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கர்மி அப்படின்னு பெயர். கர்மி அப்படின்னு சொன்னால் அது கருப்பு நல்ல அர்த்தம் இல்லை. கர்மின்னு சொன்னால் கர்ம யோகத்துக்கும் கூட வரல. ஏதோ புண்ணியத்தில் மந்த வைராகியம் வரணும், மந்த முமுட்சுத்துவம் வரணும். கேட்கலாங்கிற ஆசை கொஞ்சமாவது வரணுமே, இதெல்லாம் விட்டுறலாங்கிற ஆசை கொஞ்சமாவது வரணுமே. அந்த கொஞ்சம் வைராகியம், கொஞ்சம் முமுட்சுத்துவத்தை வச்சிட்ருக்கிற கர்மயோகி அது பூர்ணமாகிற வரைக்கும் கர்மயோகத்தை செய்யணும். இப்போ நான் எவ்வளவு நாள் கடமையில் இருக்கட்டுன்னா, எவ்வளவு நாள் என்னுடைய முமுட்சுத்துவமும் வைராகியமும் தீவிர நிலையை அடைகின்றதோ அவ்வளவு நாள் கடமைகள் இருக்கின்றது. அதற்கு மேலே அவனிடம் போய் சொல்ல வேண்டாம் கடமையை விடணும்னு சொல்லி, அல்லது கடமைகள் அவனை விட்டு விட்டு சென்று விடும். சில பேர் சொல்லுவார்கள், ஒரு செயின் ஸ்மோக்கர் சொன்னார், அவர் இப்போ ஸ்மோக் பண்ணாத நிலையில் நான் செஞ்ச பக்தினால அல்லது பகவானிடனுடைய வேண்டுதல்னால அதை நான் விடவில்லை, என்னை அது விட்டுட்டு போயிடுதுன்னு சொன்னார். உண்மைதான் இது. சிலதெல்லாம் நம்ம விட முடியாது, அதுதான் நம்மை விட்டுட்டு போகணும். அப்படி இந்த ராகத்வேஷமெல்லாம் நம்ம விட முடியாது, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அது நம்மை விட்டு செல்ல வேண்டும். எப்பொழுது விட்டு செல்லும்னா கர்மயோகத்தினுடைய பலன். இப்போ பகவான் 2 சொல்ல பயன்படுத்தி, ஆருருக்ஷுங்கிறவனுக்கு கர்மயோகம் சாதனை, அவன் யோகாரூடனா மாறும் பொழுது கர்மயோகத்தை நிறுத்த வேண்டும். இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறதெல்லாம் நிறுத்தி முதல்ல உனக்கு ஒர்க் பண்ணு, அடுத்தது அடைய வேண்டியது உன்னுடைய மேம்பாட்டுக்காக. அதனால தான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா எழுதி வச்சுருந்துதான், நீ திருந்தினால் உலகத்தில் ஒரு அயோக்கியன் ஒளிந்தான் அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நான் திருத்துதேன், ஆட்டோ ரிக்ஷாவே தத்துவத்தை சொல்லி கொடுத்துருவான் போல் இருக்கு. உலகத்தை எல்லாம் திருத்தணுன்னு முயற்சி பண்ணாத, நீ திருந்து ஒரு பெரிய அயோக்கியனை உலகத்திலிருந்து ஒழிச்சதனுடைய நல்ல காரியத்தை நீ செய்திருக்கின்றாய். அப்படி கர்மயோகியானவன் யோகாரூடனாகிவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு கடமையும் கிடையாது. ஒரே ஒரு கடமை, அவனுடைய மனதை பண்படுத்துதல், ஞான நிஷ்டை அல்லது ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைதல். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஆறு ருக்ஷோகோ முனேகே. 6 ருக்ஷு என்பவனுக்கு, 6 ருக்ஷோகோ என்றால் 6 ருக்ஷுவாக இருப்பவனுக்கு. அவனை பகவான் கொஞ்சம் முனிங்கிற வார்த்தையில் புகழ்கிறார். இங்கேயும் பகவான் அந்த டெண்டன்சியோடு வர்றார். கர்மயோகியை என்ன பண்ணார், சந்நியாசின்னு வேற சொன்னார். இங்கே அந்த கர்மயோகியை முனிங்கிற வார்த்தையில் சொல்கிறார். இங்கேயும் விளக்காசிரியர் எழுதுகிறார், முனிவன் ஆகப் போகின்றான், ஆகவே இங்கேயே முனிவன் என்று சொல்கின்றார். இந்த முனிவன் யார்? 6 ருக்ஷோகோ முனேகே, முனிவனாக இருக்கின்ற 6 ருக்ஷுவுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், 6 ருக்ஷுன்னு சொன்னால் மந்த முமுக்ஷு, மந்த வைராகியத்தை உடையவன். எதை 6 ருக்ஷுகுண ஏறி அமர விரும்புகின்றான்? எதில் ஏறி அமர விரும்புகின்றான்? அடுத்த சொல் யோகம். இப்போ யோகம்ங்கிற சொல் இந்த இடத்துல தியான யோகம். அதனால தான் சென்ற ஸ்லோகத்திலே சொன்னேன், யோகம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வரும், ஒவ்வொரு அர்த்தம். இந்த இடத்துல யோகம் 6 ருக்ஷோகோன்னு போட்டுக்கணும். யோகத்தை, தியான யோகத்தை அடைய விரும்புகின்ற முனிவனுக்கு
கர்ம காரணம் உச்சதே. கர்ம என்றால் கர்மயோகம், காரணம் என்றால் சாதனம், உச்சதே சொல்லப்படுகின்றது. கர்மயோகம் சாதனமாக சொல்லப்படுகின்றது. காரணம்னா இந்த இடத்துல சாதனம். கர்மயோகம் காரணமாகின்றது, அவனுக்கு சாதனை ஆகின்றது. யாருக்கு? ஆருருக்ஷுவாக இருக்கின்ற முனிவனுக்கு. ஆருருக்ஷுன எதை? ஆருருக்ஷுகு எதை அடைய விரும்புபவன்? யோகத்தை அடைய விரும்புபவனுக்கு யோக்கியதா இல்லாத காரணத்தினால் கர்மயோகமானது சாதனை ஆகின்றது. இனி அடுத்த வரியில், அப்படி அவன் கர்மயோகத்தின் மூலமாக ஆருருக்ஷுவாக இருந்து கர்மயோகத்தின் பலனை அடைந்து விட்டால் அவனை என்னன்னு சொல்றார் பகவான்? யோகாரூடஸ்ய, யோகாரூடனுக்கு தஸ்ய, தஸ்ய என்று பகவான் சொல்றார், அவனுக்குன்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல சங்கரர் என்ன சொல்றார்? எவன் ஆருருக்ஷுவாக இருந்தானோ அவனே இப்போ யோகாரூடுவாக இருக்கின்றான். அவனையே தான் பற்றி பேசுகிறார் பகவான். ஒரே ஒரு சாதகன் முதல்ல ஆருருக்ஷுவா இருந்து கர்மயோகம் செய்து இப்போ யோகாரூடனாக இருக்கின்ற அவனுக்கு சமக காரணம் உச்சதே. சமக சமம் என்பது காரணம், சாதனை ஆகின்றது. இங்கு சமம் என்ற சொல்லுக்கு பொருள் நிவிருத்திகி கர்மயோக தியாக. கர்மயோகத்தை விட்டு விடுதல், கடமைகளை துரத்தல் சாதனம் ஆகின்றது. சமக காரணம் உச்சதே, அவனுக்கு சமம் காரணம் ஆகின்றது. ஏவன் ஒரு சொல்ல இருக்கு, அதை ரெண்டு இடத்துலையும் சேர்க்கணும். அவனுக்குத்தான் சமம்தான் காரணம். வேற மற்றவங்களுக்கெல்லாம் நிவிருத்தி காரணம் கிடையாது. மனதில் பண்டில் பண்டில் ஆசையை வச்சுட்டு நிவிருத்தி காரணம்னு சொல்லக்கூடாது. அவன் நிவிருத்தி ஆயிட்டான்னா என்ன ஆவான்? மித்யாச்சாரக, மித்யாச்சாரன் ஆகவே அவனுக்குத்தான், யோகாரூடனுக்குத்தான் சமம் காரணம், யோகாரூடனுக்கு சமம்தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.